வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். யார் ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங்னால எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகும். உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் பார்க்கணும் அப்படின்னா சேனல் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை நீங்கள் நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய நேமை நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல எனர்ஜியில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ஹோப்போடு இருக்கீங்க. இப்போ நம்ம கார்ட்ஸ் எடுத்து பார்த்துடலாம். இந்த இடத்துல எனக்கு மிக்ஸ்டு எனர்ஜியாக வந்து கிடைக்குது. உங்கள் 2 பேரோட ஃபீலிங்ஸும் வந்து எனக்கு இதில் வந்து தெரியுது. பாருங்கள், இந்த மெஜிஷியன் கார்டு வந்துருக்கு. நான் சொன்னேன்ல, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியில் வந்து இருக்கிறீங்க. இன்னும் ஒரு கார்டு மட்டும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ அரேஞ்ச் பண்ணிடுச்சு. ரீடிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அது வந்து நமக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோன்றது அதுதான் வந்து நமக்கு முக்கியம். நமக்கு எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியமோ அந்த அளவுக்கு நம்மளோட டெய்லி லைஃப், டெய்லி ரொட்டீன் பார்க்குறதும் நமக்கு வந்து முக்கியம். இத்தனை நாளாக நம்ம அதில் வந்து ஸ்டக் ஆகிட்டு நம்மளை நம்ம கவனிக்காமல் நம்ம ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். நமக்கு நாம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும், நம்மளை கவனிக்கணும் அப்படின்ற தாட் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணுற மாதிரி தெரியுது. பாருங்கள், தி எம்பரர். உங்களோட ஒர்க்கில் நீங்கள் பக்காவாக கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்குது. ஒரு போல்ட் ஆக்ஷன், தைரியமாக பேசுறது. இவ்வளோ நாள் ஒரு மாதிரி அமைதியாக சேடாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு தெளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. உங்களுக்கு ஐ திங்க் ஏதோ ஒரு ஹோப் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் நீங்கள் வந்து நிறைய இடத்துல பிடிச்ச மாதிரி ட்ராவல் எல்லாமே பண்ணுறீங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின தாட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்து சரண்டர் பண்ணிவிட்டு நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், எனக்கு நீ வந்து இதை நடத்தி கொடு, நான் வந்து என்னோடய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று வந்து நீங்கள் செய்கிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு
ரொம்பவே சக்ஸஸ் கொடுக்குது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் வந்து அதிக ஈடுபாடோடு செயல்படுறீங்களா? இப்படி நம்மளை நம்ம கவனிச்சுட்டு இருக்கப்ப நமக்கான விஷயம் நம்மக்கிட்ட தேடி வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து உண்மை அப்படின்றது வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. நீ உன்னோட வேலை கரெக்டாக தான் போயிட்டுருக்க, நான் உன்னை வந்து வழி நடத்திட்டுருக்கேன், நீ அப்படியே இரு, இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மெசேஜும் யூனிவர்ஸ் வந்து இங்கே மறைமுகமாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. நீங்கள் இங்கே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு அது எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ யூ ஆர் த எம்பரர் அண்ட் யூ ஆர் த எம்ப்ரஸ். ஒரு போல்டு ஆக்ஷன் எடுக்கிறதுல நீங்கள் வந்து இப்போ அவ்வளோ ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறீங்க. ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு தெளிவு. இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அழுதுருப்பீங்க, ரொம்பவே ஹர்ட் ஆகியிருக்கும், டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப யார் உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் வந்து இருக்காது. அது எதை பற்றி வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்காது. நான் உங்களுக்கு வந்து அந்த தைரியம் வந்து கிடச்சிருச்சு. உங்களுக்கு வந்து தெரியும் எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும், இப்போ வந்து எதில் சின்சியராக இருக்கணும், எதை கான்சன்ட்ரேட் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களை நீங்களே வந்து அட்மையர் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்களே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த விஷயம் வந்து உங்கள் பர்சனை ரொம்பவே ஹைலி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்போது உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு நியூ லைஃப் வந்து தெரியுது, புது வே வந்து தெரியுது, புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் இருக்கிற மாதிரி ஒரு புத்துணர்ச்சியாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. நான் கேட்டதுபடி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நிம்மதி அப்படின்றது வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் எனக்கு மேரேஜ் ப்ரொப்போசல் வந்துச்சுன்னா, என்னோடய ரிலேஷன்ஷிப் வந்து ரீயூனியன் ஆகுச்சுன்னா நான் ஏற்றுக்க வந்து தயாராக இருக்கேன். சிலர் வந்து எப்படின்னா ரொம்ப ஹர்ட் ஆகியிருப்பாங்க, ஆனால் இந்த டைம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு வந்து சரியாகிட்டு வரீங்க. உங்களுக்கு டைரெக்டாகவே 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? தி எம்பரர், தி எம்ப்ரஸ் ரெண்டுமே வந்து வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் நினைக்கிற விஷயம், நீங்கள் பிளான் பண்ணுற விஷயம் அது வந்து இங்கே உடனே நடக்கும் அப்படின்றத யூனிவர்ஸ் தி மெஜிஷியன் கார்டை வச்சும் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் உங்களோட எனர்ஜி. இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு பார்த்தோம்னா, உங்கள் பர்சன் யாரையாவது நம்பிட்டு போயிருக்கலாம். அது தேர்ட் பார்ட்டியாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஒரு சில விஷயமாகவும் இருக்கலாம். உங்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் 2 செட் ஆஃப் பீப்புளை எடுத்துக்கோங்க. ஒன்று, உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை எதுவுமே இருந்திருக்காது பெருசாக. நீங்கள் வந்து அவங்கள ஏமாற்றிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து அவங்க திங்க் பண்ணிவிட்டு நிறைய சண்டைகள் போட்டு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. கரண்ட் எனர்ஜியுமே வந்து இப்போ அப்படி தான் காட்டுது. ஸோ நீங்கள் ஏமாற்றிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி தான் உங்கள் பர்சனுக்கு வந்து தோணுது. இல்லை தேர்ட் பார்ட்டி இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, உங்கள் பர்சன் அவங்கள நம்பி போயிருப்பாங்க, அவங்க வந்து உங்கள் பர்சனோட முதுகில் குத்தியிருப்பாங்க. இதுதான் வந்து நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து உங்கள் பர்சனுடைய கண்ணு முன்னாடி வந்து இப்போ தெரியுது. நான் யாரை விட்டு வந்தேன், இப்போ யாரை நம்பி போனேன், யாருக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், கடைசியாக நான் யார் இழந்துட்டு இருக்கேன், நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன் அப்படின்ற ரியலைசேஷனும் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. இப்போது இதை பற்றி உங்கள் பர்சன் அதிகமாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களால நிம்மதியாக இருக்கவே முடியலை. அவங்களுக்கு அலோனாக ஃபீல் ஆகுது. இப்போ அவங்க கூட நிற்கிறதுக்கு யாருமே வந்து இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து ரொம்பவே அலோனாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. தான் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு பிளாக்கேஜஸாக, ஒரு ஸ்டக் எனர்ஜியை தான் வந்து ஃபீல் பண்ணுறேன் உங்கள் பர்சன்கிட்ட. எல்லாமே வந்து பிளாக்கேஜஸாக இருக்குது. அவங்க நம்பின பர்சன்கிட்டையும் போக முடியாது, உங்ககிட்டையும் இப்போ வர முடியாத நிலமையில இருக்காங்க. உங்களுடைய தாட்ஸ் வந்து அதிகமாக இவங்களை போய் எப்படி சொல்கிறது, தூண்டிக்கிட்டே இருக்குது. எப்படின்னா, உங்களை பற்றின அந்த எமோஷன்ஸ், அதை விட உங்களை விட்டு வந்துட்டோமே அப்படின்ற அந்த கில்ட்டு வந்து உங்கள் பர்சனை வந்து அதிகளவு வந்து கொண்டுட்ருக்கு. நீங்கள் ஒரு பக்கம் இங்கே வந்து அதிக அளவில் சன்ஷைன் ஆகிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து எது தேவையோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பர்சன் பாஸ்டில் நடந்தது, அவங்களுக்கு நடந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய எமோஷன்ஸை விட அவங்கள வந்து மற்றவங்க ஏமாற்றிட்டாங்க, இல்லை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறது தான் வந்து அதிகமாக இங்கே பார்க்குறேன். இந்த
சேட் மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு முடியணும், எனக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்கணும், அதை வந்து யூனிவர்ஸ் கொடுக்கணும், டிவைன் கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் பர்சன் வந்து அதிகமாக வந்து ஆசைப்படுறாங்க. அவங்களோட மனசில் இதான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கோ இல்லையோ, எனக்கு இந்த நிம்மதி அப்படின்றது வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்றத உங்கள் பர்சன் வந்து அதிக அளவில் விரும்புகிறாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்காக இன்னொரு பர்சனுடைய சண்டை வந்து நான் அதிகமாக வந்து போட்டிருக்கலாம். சண்டை போட்டுமே அவங்களுக்கு அதிகமான காயங்கள் வந்து இங்கே வந்திருக்கு. அவங்களால உங்களை விட்டு விலகுன்னு நினச்சாலும் முடியலை. உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்ல நினைப்பாங்க. அந்த டைம் நீங்கள் எதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பீங்க. அது வந்து அவங்களுக்கு கூடுதலாக தான் வந்து கஷ்டப்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, இது வந்து எப்போ ஒரு எண்டுக்கு வரும் அப்படின்றத உங்கள் பர்சன் யோசிக்கிறாங்க. அண்ட் இப்போது அவங்களுக்கு இருக்க எனர்ஜி படி பார்த்தா அவங்க உங்ககிட்ட வரணும்னா ஒரு சில சண்டைகள், ஒரு சில பர்சனுடைய சண்டைகள் வந்து போட வேண்டியது இருக்கும். அப்படி இல்லாட்டி இன்னும் சிலருக்கு வந்து பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணியிருக்கலாம். அதை வந்து உடச்சி வெளியில் வரணும். அதை உடச்சி வெளியில் வந்தால் தான் முடியும். இங்கே பார்க்கும்போது நீங்கள் தான் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. அவங்க வந்தாலும் நான் இவ்வளோ தான் வந்து பேசுவேன், அதர்வைஸ் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். அவங்க மேலே இருக்க கோவத்தில் எப்படியும் என் பர்சன் வந்து வரப்போகிறதில்ல, நான் எதுக்கு இன்னும் வச்சுக்கிட்டேன்னு நீங்கள் வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம். இல்லை வந்தாலும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். உங்கள் பர்சனுக்கு நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்கன்றது நல்லாவே வந்து புரியுது. இப்போ போனால் நம்ம பர்சன் வந்து பேச மாட்டாங்க, ஸோ நம்ம இப்போ அமைதியாக இருக்கிறதே நல்லது. நம்ம என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அங்கே வந்து நமக்கு ஸ்டக் ஆகுது, இல்லை ஏதோ பிளாக்கேஜஸ் நடக்குது, உங்ககிட்ட பேசணும்னு நினச்சாலும் அது வந்து முடிய மாட்டேங்குது, நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அப்படின்ற அந்த பயம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து திரும்ப இந்த 3 of Swords காயப்படுத்துருவீங்களோட அவங்களுக்கு பயம் வந்து அதிகமாகவே இருக்குது. நீங்கள் 2 பேருமே ஆசைப்படுற விஷயம் என்னென்னா உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து 2 பேருமே திங்க் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளே இந்த செப்பரேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஈகோனால் வந்து நடந்திருக்கும். அது வந்து எனக்கு அதிகமாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து காட்டுது. பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறீங்க. 2 கார்டில் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிட்டு பாருங்கள். பவுண்ட்ரிஸ் செட் பண்ணியிருக்கீங்க. சிலருக்கு பார்க்கல 2 பேருமே மாற்றி மாற்றி வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம். 2 பேருமே கோபத்தில் வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம். உங்கள் பர்சன் வந்து இப்போ அந்த பிளாக்கை வந்து எடுத்து விட்டுட்டாங்க. ஓகேவா? நீங்கள் தான் வந்து இன்னும் அந்த அடமெண்ட்டாகவே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கான பவுண்ட்ரிஸை செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்கள் பர்சனுக்கு நல்லாவே புரியுது. இவ்வளோ நாள் என்கிட்ட கெஞ்சின பேசின ஒரு பர்சன், நான் பேசாமல் இருக்கும்போது என்னை மிஸ் பண்ண ஒரு பர்சன், இப்போ இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்தும் என்னை நோக்கி வரலையே, என்னை பற்றி யோசிக்கலையா? அப்போ இவ்வளோ நாள் என்கிட்ட வந்ததுக்கான ரீசன் என்ன, இப்போ என்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு தெரியாமல் உங்கள் பர்சன் வந்து ரொம்பவே குழம்பு போயிருக்காங்க. ஓகேவா? இதுதான் உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ். இது யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ அவங்களாம் தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணிடுங்க.